இன்னைக்கு அசோலா டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக இங்கே போய் சேர்லாம் எடுத்தாச்சு. இப்போ இந்த பேக் ஃபுல்லாக சேர் தான் இருக்குது. இப்போ நம்ம டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுறது வந்து நான் வீடியோ எடுத்து போகிறேன். நீங்கள் இதை போட்டிங்கன்னா உங்கள் சேரில் பழம் தன் வந்து தண்ணியை மெயின்டைன் பண்ணி இருந்தீங்கன்னா இது அந்த நேரம் பூரா படர்ந்துரும்னா சூரிய ஒளி உள்ளே போகாத அளவுக்கு படர்ந்துடும். அப்படி அந்த மாதிரி படரும் போது என்னென்னா தலைக்கு அதுக்கு தேவையான ஒளி கிடைக்கிறது. சூரிய ஒளி கிடைக்காத சமயத்தில் அது வந்து என்ன ஆகும்னா களை வளராமே போயிடும் கீழே. அதனால நம்ம ஒரு களை நம்ம கலையோட காசையே பாதிக்கு மேலே கம்மி பண்ணலாம். அது இல்லாமல் இதில் வந்து 5% தழை சத்து நைட்ரஜன் 5% தழை சத்து கொடுக்கும். 0.5% வந்து பாஸ்பரஸ் சாம்பல் சத்து கொடுக்கும். மணி சத்து வந்து 5% கொடுக்கும். இது 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 எல்லாத்தோட ஃபர்டிலைசர் காஸ்ட் நம்ம கடையில் வாங்குறோம்ல அதையும் குறைச்சிக்கலாம். நைட்ரஜன் வாங்கினா ஒரு 2 மூட்டை யூரியா வாங்கினா இது ஃபுல்லாக இருக்கு அப்படின்னா ஒரு 2 மூட்டை ஒரு மூட்டை யூரியா அந்த மாதிரி கம்மி பண்ணிக்கலாம். நமக்கு செலவு கம்மி பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து இது கொல்லிக்கு ஒரு ஹெக்டர் ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு பார்த்தோன்னா 20 to 30 கிலோ நைட்ரஜன் வந்து இதுல வந்து ஃபிக்ஸ் பண்ணும். அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னா இதோட கீழே தலையை திருப்பி பார்த்தீங்கன்னா வேர் மாதிரி ஒன்று இருக்கும். இந்த வேர்ல வந்து அனாடியானா அசோலியன்ட்டு ஒரு நுண்ணுயிர் ஒன்று இருக்கும். அந்த நுண்ணுயிர் என்ன பண்ணுவோம்னா காத்துல இருக்க நைட்ரஜன் இருக்குல்ல அதுதான் நம்ம வந்து யூரியாவா அதுல இது பண்றாங்க. அந்த நைட்ரஜன் வந்து மண்ணில் அந்த நுண்ணுயிர் மூலியமா அது சேர்த்து வச்சிருக்கும். அப்படி சேர்த்து வைக்கும் போது நமக்கு வந்து நைட்ரஜன் தழை சத்து தன்னால கிடைக்கும். செடியோட வளர்ப்பு வந்து நம்ம இது இருக்கிற ஃபீல்டு பார்த்தீங்கன்னா மற்ற ஃபீல்டோட இது கொஞ்சம் உயரமாகவே இருக்கும். நமக்கு வந்து செலவு கொஞ்சம் கம்மி. இதெல்லாம் பண்றது மூலியமா நம்ம வந்து இது பண்ணலாம். ரெண்டாவது கலையில் தான் போனது எங்களுக்கு அதிகமா வருது முதக்கலை தான். முதக்கலை அதுக்கப்புறம் ஏன்னா முதக்கலையில போடலாம். போடுறப்போ முதக்கலையில செடி உள்ளதா இருக்கும். நீங்க தண்ணி நிறுத்தி வச்சு ஏற்றுவீங்க. தண்ணியை வந்து கட்டிட்டு இது பண்ணுவீங்க. ஊர் வெடிக்கிறது முதக்கலையிலையும் போடலாம். எந்த விதத்திலயும் தப்பு கிடையாது. தண்ணி வந்து கட்டலைன்னா அதிகமாகிடும். அதான் நீங்க முதக்கலையிலையும் போடலாம். தாராளமா முதக்கலையிலையும் போட்டு அது வர்ற வரைக்கும் அதை விடலாம். ஒண்ணு எந்த விதத்திலும் தப்பு கிடையாது. மழை பெய்யும் போது பெருசா இருக்கும். இவ்வளவு பெருசு இருக்கும் மொத்தமா. அதுல ஒரு இதுல விழுந்து ஒண்ணு உடஞ்சதுன்னா அது இன்னொரு புதுசா உருவாகும். அந்த மாதிரியே மல்டிப்ளை ஆயிடும். நம்ம விதை வாங்கி திரும்ப போடணும்னு அவசியம் இல்லை. அது கலக்காசு குறையும். அது இல்லாம நைட்ரஜன் சத்து குறையும். இதுல அவ்வளவு பயன்பாடு. அதேதான் பண்ணிக்கணும். ஒரு தடவை விட்டா அதுக்கப்புறம் அந்த விதையே கிடைக்க மாட்டேங்குது. விதை இல்லைனாலும் பரவாயில்ல. இதை வச்சே கூட மல்டிப்ளை பண்ணலாம். ஓகேங்க. வந்த விவசாய பெருமக்கள் எல்லாருக்கும் என்னோட மனமான நன்றிகள். உங்களோட நேரத்தை வந்து செலவழிச்சதுக்காக ஒரு மனமான நன்றிகள் சொல்லிக்கிறோம். அப்போ ஒரு குரூப் போட்டோ மட்டும் எடுத்துட்டு நம்ம இதோட முடிச்சுக்கலாம். டீ வந்துருச்சு. எல்லாம் டீ குடிச்சுக்கலாம். நாங்க அதுக்குள்ள எல்லாம் ரெடி பண்ணிடுறோம்.